அன்புள்ள நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தளத்துக்குள் உலகத்தில் வெளிவந்து கொண்டிருக்கும் முக்கியமான தகவல்களை பார்ப்போம். இந்த வகையிலே இன்று பேசக்கூடிய முக்கியமான தலைப்பு, இனி ஈரானை சமாளிக்க எந்த வழியுமே இல்லை, சீனாவுடைய காலில் விழுந்து ஈரானை அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லி கெஞ்சி நிற்கும் செய்திகள் வெளிவந்துள்ளது. அடுத்தது என்னென்று சொன்னா, திடீரென்று ஈரான் மீது, ஆனால் அது அமெரிக்காவோ இஸ்ரேலோ செய்யவில்லை, அதை யாரு செஞ்சுக்கிறாங்க தெரியுமா? செய்தியில நீங்க முழுசா கேளுங்க. அடுத்தது என்னன்னு சொன்னா, ஹூதிகள் மறுபடி கிளம்பி விட்டார்கள் போல. இஸ்ரேல் ஈலாதுக்கு எந்த ரேடார்களுக்கும் தென்படாத வகையில், எந்த ஒரு எச்சரிக்கை சைலன் ஒலியும் ஒலிக்காத வகையில் இஸ்ரேலுக்குள் நுழைந்து மர்ம தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அது பற்றிய செய்திகளோடு மேலும் முக்கியமான தகவல்கள் உள்ளது. செய்திகளை முழுமையாக கேளுங்கள். மறந்துடாமல் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நாம் பதிவிடும் செய்திகள் உங்களுக்கு தவறாது பார்வையிடலாம். சரி, செய்திகளுக்கு முழுமையாக செல்வோம். இஸ்ரேலுக்கு ஈலாடுக்கு திடீரென்று ஒரு மர்மமான ட்ரோன் என்று சொல்றதை விட ட்ரோன்கள் என்று தான் இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ட்ரோன்கள் பறந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனை இஸ்ரேலுடைய விமானப்படை கிழக்கு திசையிலிருந்து ஏவப்பட்ட ட்ரோன் ஒன்றை வெற்றிகரமாக வெட்டி வீழ்த்தியதாக இஸ்ரேல் ராணுவம் பெருமையாக குறிப்பிடுகிறது. இந்த சம்பவம் இஸ்ரேலுடைய ஈலாட் நகரை குறிவைத்து தான் நடத்தப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி செய்திகள் சொன்னாலும், இது எந்த இடத்துக்கு வந்தது என்று இதுவரையும் யாருக்கும் சரியாக தெரியாது. இது ஈலாடுக்கு வந்த ட்ரோன்களாகத்தான் இருக்கும் என்று இஸ்ரேல் சந்தேகிக்கிறது. இந்த ட்ரோன்கள் பலவற்றை யார் ஏவிருக்கலாம் என்று இஸ்ரேலிடமிருந்து இன்னும் சரியான விடை கிடைக்கவில்லை என்று அல் அரபு ஊடகம் தெளிவாக சொல்கிறது. அதாவது அவர்கள் சந்தேகிக்கின்றார்கள், இந்த ட்ரோன்கள் யெமன்ல இருந்து தான் ஏவி இருக்க வேண்டும் என்று இஸ்ரேல் நினைப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் அதனை விவரிக்கிறது. இந்த வகையில் அல் அரபு ஊடகம் இதை பற்றி குறிப்பிடும் போது, ட்ரோன்கள் பல வந்தது என்று ஆரம்பத்தில் இஸ்ரேலிய அறிக்கைகள் குறிப்பிட்டிருந்தாலும் ஒரு ட்ரோன் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தப்பட்டது என்றுதான் இந்த இஸ்ரேலுடைய அறிக்கை தெரிவிப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் இஸ்ரேலை நோக்கி பல ட்ரோன்கள் பறந்து வந்தது. இஸ்ரேலிய அறிக்கை ஒரு ட்ரோனை வெற்றிகரமாக வீழ்த்திவிட்டோம் என்று அறிவித்துள்ளது. ஆனால் மற்ற ட்ரோன்கள் தங்களுடைய இலக்குகளை நிறைவேற்றிவிட்டதா, அது என்ன நடந்தது, இது சம்பந்தமான எந்த ஒரு தகவலும் இஸ்ரேலிய அரசாங்கம் வெளிப்படுத்தவில்லை. அதே நேரத்தில் இந்த ட்ரோன்கள் பறந்து வரும் நேரத்தில் எந்த ஒரு எச்சரிக்கை சைலன் ஒலிகளும் அங்கு எழுப்பப்படவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது. இதனை மையமாக வைத்து ஊடகங்கள், அதாவது இஸ்ரேலிய ஊடகங்கள், இனி யெமனிலிருந்து இது போன்ற, அதாவது ரேடார்களில் சிக்காத அதிநவீன ட்ரோன்களை இந்த யெமன் கிளர்ச்சியாளர்கள் ஹூதிகள் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்களா, இனி அவர்களுடைய கையில் இவ்வாறான தொழில்நுட்பங்கள் கிடைத்தால் இஸ்ரேல் என்ன ஆவது என்ற ஒரு கவலையை, அச்சத்தை இஸ்ரேலிய ஊடகங்கள் எழுப்புது. இந்த வகையில் ஊடகங்கள் என்ற அடிப்படையில் கிடைக்கும் தகவல்களை வைத்து நாம் ஒரு ஆராய்ந்து பார்த்தால், சம்டைம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு நெகோசியேஷன், பேச்சுவார்த்தை ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரேலிய பிரதமருடைய வார்த்தைகள் எல்லாம் இன்றும் கூட அவர் இந்த விஷயத்தை பேசியிருந்தார். அதாவது இஸ்ரேல் ஈரானுடைய யுரேனிய செயற்பாட்டை இல்லாதொழிக்காது, ஈரானோடு எந்த ஒரு சமரசத்துக்கும் தற்போதைய இஸ்ரேலிய அமெரிக்க சூழ்நிலை ஒத்து வராது என்ற மாதிரி அவர் மேலும் மேலும் இன்று கூட வலியுறுத்தி பேசினார். இந்த வகையில நடந்து வர இந்த அமெரிக்க இஸ்ரேல் பீஸ்டோக்கை இல்லாமல் செய்ய இஸ்ரேல் செய்த ஒரு சதியாக கூட இருக்கலாமோ என்று ஊடகம் அடிப்படையில் ஒரு சந்தேகமாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இஸ்ரேலே செய்து போட்டு யெமன் கிளர்ச்சியாளர்கள் மேலே இவர்கள் தலையில் வைத்து விட்டார்களா, அல்லது உண்மையிலே யெமன்ல இருந்து தான் தாக்குதல் நடத்தினார்களா என்று இதுவரையும் தெளிவான செய்தி இல்லை. இனி வரும் மணித்தியாலங்களுக்குள்ள யெமன்ல இருந்து உத்தியோகபூர்வமாக அறிவிப்புகள் வெளியானால் இந்த தாக்குதலுடைய பின்னணி என்னென்று சொல்லி தெரிய வரும். ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை என்னானது நீங்க சில நேரத்தில் வேற ஊடகங்களை கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் அதனை சேர்த்து மேலும் சில விஷயங்களை சொல்றேன். அமெரிக்கா ஈரானுக்கு பாகிஸ்தான் ஊடாக ஒரு கடிதம் ஒன்று, அதாவது சமாதான பேச்சுவார்த்தைக்கான தங்களுடைய நிபந்தனைகளை நேற்று முன்தினம் அனுப்பியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து ஒரு காதலன் காதலிக்கு கடிதம் ஒன்று அனுப்பிவிட்டு எப்ப பதில் வரும் என்பது போல டொனால்ட் ட்ரம்ப் எதிர்பார்த்திருந்தார். ஈரானும் அந்த கடிதத்தை பார்த்து அவசரமாக பதில் சொல்லவில்லை. மிக ஆறுதலாக ஆலோசித்து இன்று இலங்கை நேரப்படி அதிகாலை நேரத்தில் பாகிஸ்தான் ஊடாக அமெரிக்காவுக்கு ஈரான் பதில் அனுப்பப்பட்டது. இந்த வகையில் எப்படா இந்த காதல் கடிதத்துக்கு விட வரும் என்று எதிர்பார்த்திருந்தது போல கடிதத்தை கண்ட டொனால்ட் ட்ரம்ப் என்ன செஞ்சிருப்பார்? கடிதம் என்றால் இந்த காலத்தில் பேப்பர்ல போயிருக்காரு. நவீன தொலைல் தொடர் பாடல் வசதிகள் ஊடாக, அதாவது இமெயில் போன்றவற்றின் ஊடாக பாகிஸ்தானுக்கு அனுப்பப்பட்டிருக்கலாம். பாகிஸ்தான் அதை அமெரிக்காவுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்கலாம். எது எப்படியோ அமெரிக்காவுக்கு காதல் கடிதம் போயிட்டு டொனால்ட் ட்ரம்புக்கு சந்தோஷம். திறந்து பார்த்தார், டொனால்ட் ட்ரம்புடைய மூளை பத்தி எரிந்து கொண்டிருந்தது என்பது போலதான் ஊடகங்கள் இப்ப செய்தியை எழுதுறாங்க. அப்படி என்ன நடந்துக்குதுன்னு சொன்னா, ஈரான் வலிமையாக
கடுமையாக மறுபடியும் ஒரே வார்த்தையை தான் திரும்ப தெளிவா சொல்லி அனுப்புகிறாங்க. அதாவது ஈரான் எப்போதும் யுத்தத்தை விரும்பவில்லை, அமைதியை தான் விரும்புது. அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்க வருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனா ஒண்ணு, என்ன காரணம் கொண்டும் பேச்சுவார்த்தை மேசையில இந்த யுரேனியம் சம்பந்தமாக சரி ஊற்றுறது, அதை இன்னொரு நாட்டுக்கு அனுப்புறது, இது சம்பந்தமா எல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற வசனம் அந்த அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்ட ஈரானுடைய கடிதத்தில் இருப்பதாக ஊடகங்கள் சொல்லுது. அதாவது நாங்க என்ன காரணம் கொண்டும் யுரேனியம் சரி ஊட்டுதலை விட்டு தரவே மாட்டோம் அப்படின்னு அமெரிக்கா சொன்ன ஒரு விஷயத்துக்கு பதிலாக தெளிவாக குறிப்பிடுது. அப்படி என்ன அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் வந்து அனுப்பின கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார்னு சொன்னா, சரி நீங்க அணு செறிவூட்டுதல் சம்பந்தமாக எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா 15 வருஷத்துக்கு அணு செறிவூட்டவே கூடாது, அதனை பூச்சிய நிலைக்கு கொண்டு வரணும். அப்படி செறிவூட்டாம பூச்சிய நிலைக்கு நீங்க கொண்டு வந்தா உங்கள் மீது உள்ள அனைத்து தடைகளையும் கட்டமாக நாங்க எடுத்துடுவோம், முடக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய சர்வதேச பணங்கள் எல்லாம் திருப்பி உங்களுக்கு தந்துடுவோம் ராசா, அதனால 15 வருஷத்துக்கு அணு செறிவூட்ட மாட்டேன்னு சொல்லிடுப்பா. அந்த மாதிரி கெஞ்சி தான் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஈரானுக்கு கடிதம் எழுதிக்கிறாரு. அதுக்கு பதிலா தான் ஈரான் எடுத்த உடனே நாங்க எல்லாத்துக்கும் ரெடி, இந்த விஷயத்தை அணு செறிவூட்டல் சம்பந்தமா நீங்க பேசவே கூடாது அப்படின்னு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா பேசிவிட்டதால டொனால்ட் ட்ரம்புக்கு செருப்பால் அடித்தது போல இருந்திருக்கலாம். என்னடா இவ்வளவு சொல்லியும் பணிய மாட்டேங்கிறான்களே அப்படின்னு ஒரு எண்ணப்பாடு அவருக்கு வந்திருக்கலாம். அதனால அவர் ஊடகங்கள்ல சொல்றாரு, இனி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் என்பது இப்போது ஒரு வீதத்துல தான் உள்ளது, இனி இது சரிவராது போல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டொனால்ட் ட்ரம்ப் வந்து வெளியிட்டிருக்கிறாரு. இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஈரான் மீது UAE கடுமையான தாக்குதல்கள் சில செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கின்றது. யாரு? அமெரிக்கா அல்ல, இஸ்ரேல் அல்ல, UAE தாக்குதல் நடத்தியுள்ளது. அதுவும் ஈரானுடைய சில முக்கிய எண்ணெய் வடிகட்டும் நிலையங்கள் மீது தான் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. ஆகவே இங்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு முடிவுக்கு வரையில UAE பாஞ்சு கொண்டு இந்த வேலை செஞ்சா அப்படின்னு ஒரு யோசனை எல்லாருக்கும் வரும். இது ஒரு அதிர்ச்சியான செய்தி சகோதரர்களே. இம்மியளவு UAE பற்றி ஈரானுக்கு அடிக்கிறதுங்கிறது ஒரு எறும்பு யானையோட பாதத்துக்குள்ள இருந்து பாதத்தை குத்துற மாதிரி வேலை, ஒரே மாரிதான் மிரிக்கும் யானை. அது போல ஈரான் பாதத்துக்கு மாதிரி தான் இந்த UAE உடைய பொருளாதாரம், ராணுவ பலம் எல்லாம். ஈரான் முறையாக UAE-க்கு அடித்தார்கள் என்றால் UAE இருக்கிற 7 மாநிலங்களும் மிச்சப்படாது. இந்த பேச்சுவார்த்தைக்கான கடிதங்கள் அனுப்பப்பட்டு கைமாறப்பட்டு இன்னும் சரியான முடிவு வராத நேரத்தில் இப்படி ஒரு விஷயத்தை பாஞ்சு கொண்டு UAE செய்யறான்னு சொன்னா அது UAE உடைய வேலை அல்ல, இது ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்கின்ற அமெரிக்கா இஸ்ரேலுடைய வேலைகளாக கூட இருக்கலாம் என்று ஊடகங்கள் சந்தேகிக்கிறது. ஏன்னு சொன்னா UAE சில நாட்களுக்கு முன்னுக்கு தான் சொன்னாங்க, வெளிப்படையா சொன்னாங்க, நாங்க இதற்கு பிறகு அரபு நாடுகளோட எந்த வகையிலும் ஒத்து போக மாட்டோம், இஸ்ரேலும் அமெரிக்காவோடு தான் நாங்க இனி உடன்படுவோம். அப்படி நேரடியாக ஈரானை எதிர்க்கிற மாதிரி தைரியமாக பேசிய நாடு ஒன்று தான் UAE. சவுதி அரேபியாவோ கத்தாரோ குவைத்தோ இப்படி பேசாது. ஏன்னு சொன்னா இப்படி பேசினா நம்ம அயல்ல இருக்கிற பெரிய யானை எது? ஈரான். நம்மளை ஒழிச்சு கட்டிடுவான். அமெரிக்காவோடும் இஸ்ரேலோடும் இருக்கிற தொடர்பு ஒரு கள்ளமாவே தொடர்ந்து இருக்கட்டும், கள்ள தொடர்பாவே இருக்கட்டும், வெளிப்படையான தொடர்பா இருக்கக்கூடாது என்று தான் இந்த சவுதி, கத்தார், குவைத் போன்ற நாடுகள்லாம் நினைக்குது. ஆனால் இவ்வளவு தைரியமாக நான் அமெரிக்காவோடும் இஸ்ரேலோடும் தான் இதுக்கு பிறகு இருப்பேன் அப்படின்னு கராரா UAE அறிவித்து இப்போது ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்திய சம்பவம் ஊடகங்கள்ல வெளிவந்து கொண்டிருக்கிறது. எனவே இனி UAE ஈரானாக மாறப்போவதோ தெரியல. நான் என்ன சொல்ல வாரேன்னு உங்களுக்கு புரியும். ஏற்கனவே ஈரான் அறிவித்திருந்தது, பிரச்சனை கடுமையா இருந்தா IRGC, UAE, பஹ்ரைன் போன்ற நாடுகளுக்குள்ள நுழைய வேண்டி வரும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கான கேட்டை இப்ப UAE திறந்து விட்டது போல விளங்குது. இந்த வகையில இப்படி ஒரு பதட்டமான நிலையில டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு ஊடகங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஈரான்ல இருக்கிற முட்டாள்கள் புத்திசாலிகளை ஆள்றாங்க, ஆகவே இனி முட்டாள்களோட பேசி எந்த பிரயோசனமும் இல்ல, பாவம் அங்கிருக்கிற நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய ட்ரம்புடைய கருத்தை இன்று வெளிப்படுத்தியிருந்தார். இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, ஈரான் வந்து எடுத்த வாக்குல அமெரிக்காவுடைய நிபந்தனைகளை வெட்டு 1 துண்டு 2 அமெரிக்காவுக்கு பதில் வழங்கியது தான் இந்த ட்ரம்ப் இப்படி பேசுறதுக்கு காரணமாக இருந்திருக்கலாம். சகோதரர்களே, ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் ஒரு புத்திசாலித்தனமான நாடு என்று சொன்னா, ஈரானும் ஒரு முறை ஏமாந்து ஒரு நுனியில தப்பிக்கொண்டாங்க. எப்படின்னு சொன்னா, லிபியாவை எடுத்துக்கொள்ளுமே, லிபியாவுல அணுசரிவூட்டப்பட்ட யுரேனியம் எல்லாம் இருந்தது. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா மாறிட்டு, லிபியா கடாஃபி அணுகுண்ட தயாரித்துடுவானோ அப்படிங்கிற பயம் இந்த அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏற்பட்ட போது, லிபியா மீது பல்வேறு பொருளாதார தடைகள் இருக்கங்கள்லாம் செய்த போது லிபியாவோ அமெரிக்காவோடு பேசியது. அதுக்கு அந்த காலத்துல ஜார்ஜ் W. புஷ் என்ன செய்றாரு, இந்த விஷயங்கள், அதாவது யுரேனியம் போன்ற செறிவூட்டப்பட்ட அணு சம்பந்தமான
சம்பந்தமான அனைத்து விடயங்களையும் IAEA சர்வதேச அணு கண்காணிப்பிடம் கொடுத்துடுங்க, அப்படி செஞ்சா லிபியாட தடைகள் எல்லாம் எடுக்கப்படும் என்று அமெரிக்கா லிபியாவோடு பேசிய போது இந்த லிபியா ஏமாந்த கடாஃபி தனது அணு திட்டங்கள் அனைத்தையும் கைவிட்டு IAEA ஊடாக அமெரிக்காவுக்கு கொடுத்து விட்டார். இந்த வகையில் அணு செறிவூட்டப்பட்ட இடம் மற்றும் அது சம்பந்தமான இடங்கள் எல்லாம் ஜார்ஜ் W. புஷ் லிபியாவுக்கு வந்து பார்வையிட்ட புகைப்படங்கள் செய்திகள் எல்லாம் வெப் தளங்களில் இன்னும் பார்க்கலாம். பிறகு என்ன நடந்ததுன்னு சொன்னா, அமெரிக்காட சொல்ல கேட்டு கொடுக்க அமெரிக்கா ஜார்ஜ் W. புஷ் லிபியாட பொருளாதார தடைகள் எல்லாம் கொஞ்சம் நீக்கிவிட கொஞ்சம் நாடு நல்லா போய்கொண்டிருக்கிற நேரத்தில் அதன் பின்னர் வந்த ஒபாமா இந்த லிபியா ஜனாதிபதியை ஒழித்து கட்டினார். நாட்டுக்குள்ள மக்கள் புரட்சி ஏற்படுத்தப்பட்டு திட்டமிடப்பட்ட முறையில் மக்களுக்கு அரபிய வசந்தம் என்று சொல்லி ஆயுதங்களை வழங்கி லிபியா ஜனாதிபதி கடாஃபிக்கு எதிராக லிபியா மக்களை தூண்டி எதிர்ப்புகளை கடுமையாக்கி நடு வீதியில் லிபியா மக்களினாலேயே லிபியா ஜனாதிபதி கடாஃபி கொல்லப்பட்டது இன்றும் நீங்க யூடியூப்கள்ல பார்க்கலாம். இந்த சம்பவத்திலிருந்து எதை கற்றுக்கொள்ளணும்? இன்றும் லிபியா ஜனாதிபதியுடைய மகள், அதாவது மரணித்த கடாஃபியுடைய மகள் யமன் நாட்டில் இருக்கிறார். யமன் அல்ல, ஒமான் நாட்டில் இருக்கிறார். அந்த ஒமான் நாட்டில் இருக்கிற மகள் IRGCக்கு திறந்த மடல் ஒன்று எழுதியிருந்த சம்பவத்தை நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். அதாவது எனது வாப்பா தகப்பன் செய்த முட்டாள்தனத்தை நீங்க செய்திடாதீங்க. அதாவது அமெரிக்காவோட வார்த்தைகளையும் நிபந்தனைகளையும் கேட்டு உங்களுடைய யுரேனியத்தை கையில கொடுத்துடாதீங்க, கொள்கையை விட்டு கொடுக்காதீங்க. இப்படி செஞ்சா நம்மட தந்தைக்கு நடந்த விஷயம் தான் உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக எழுதிய ஒரு திறந்த மடல் சமூக ஊடகங்கள்ல அண்மையில வைரலாக பரவியது. அந்த வகையில் ஈரான் ஒரு தவறு செய்ய பார்த்தது. அதாவது சகோதரர்களே, இந்த பாருங்க, ஜார்ஜ் W. புஷ் வந்து கடாஃபியுடைய அணு உற்பத்தி திரவியங்கள் எல்லாம் கைப்பற்ற அதற்கு பின்னர் வந்த ஒபாமா என்ன செஞ்சார்? கடாஃபியை பிளேன் பண்ணியே முடிச்சார். ஏன்னு சொன்னா, நீலாம் அணுகுண்டு தயாரிக்க வந்தவன், உன்னெல்லாம் மன்னிச்சா மறுபடியும் தயாரிப்பா என்கிற மாதிரி தான் அந்த சம்பவம் இருந்தது. கடாஃபி சுடப்பட்ட அந்த தருணத்தில் வெள்ளை மாளிகையில ஊடகங்களை பேசுற நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியாக ஒபாமா பேசிய காணொலிகள் எல்லாம் வெளிவந்தது. பினிஷ் அப்படின்றார். அதுபோல இந்த ஒபாமா கடாஃபி அங்கு முடித்துவிட்டு ஈரானோடு ஒரு ஒப்பந்தம் செய்த போது ஈரானோ அந்த நேரத்தில் நம்பி தன்னிடம் இருந்த சில யுரேனியங்களை, செறிவூட்டப்பட்ட யுரேனியங்களை IAEA ஊடாக அனுப்பிவிட்டது. அது எங்க போய்க்கும்? அமெரிக்காவுக்கு போய்க்கும். அதன் பின்னர் இந்த விஷயத்தை, அதாவது அணு செறிவூட்டல் விஷயங்களை நாங்க ஈடுபட மாட்டோம் என்று சொல்லி ஈரான் கையொப்பமிட ஈரானுடைய அனைத்து தடைகளும் ஒபாமாவினால் கட்டம் கட்டமாக நீக்கப்படுகிறது. ஆனால் பின்னர் என்ன நடந்தது சொன்னா, டொனால்ட் ட்ரம்ப் உங்களுக்கு தெரியும் 2 முறை ஆட்சிக்கு வந்தார். அந்த வகையில் முதலாவது முறை வந்த போது ஒபாமா வந்து ஈரானோடு செய்த ஒப்பந்தத்தை முற்றுமுழுதாக ரத்து செய்து விட்டார். அதாவது அணு உடன்படிக்கை சம்பந்தமாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இருந்ததை நிராகரித்து விட்டார். அந்த மாதிரி ஒப்பந்தம் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ண பிறகு ஈரானோ என்ன செஞ்சது? நல்ல வேலை, அணுவை மறுபடியும் ஒப்பந்தம் தான் கேன்சல், மறுபடியும் அணுவை சரி ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஈரான் அணு சரி ஊட்டல் அதிகரித்து விட்டது. ஈரானுடைய பொருளாதார தடையை டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்கிறார்? மறைமுகமாக தடுக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் ஈரானோடு நேரடியாக கொழுவுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்க இல்லை. அதுக்கு காரணம், ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுத்தானே ஈரானுக்கு அடிக்கணும். ஆனா ஈரானுக்கு அடிக்க இல்லாது. ஏன்னு சொன்னா, ஒபாமா செஞ்ச ஒப்பந்தம், அதாவது ஈரான் இதற்கு பிறகு அணுசரி ஊட்டலில் ஈடுபடாது என்ற ஒப்பந்தம் இருந்ததால் இனி ஈரான் வந்து அணுசரி ஊற்ற நாடு இல்ல அப்படிங்கிற விஷயம் இனி உலகத்துக்கே தெரியும். அதனால ஈரானோடு நேரடியாக கை வைக்கல. நம்ம இந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிட்டா ஈரான் மறுபடியும் அணு சம்பந்தமான நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம். நாம அதற்கு பிறகு என்ன செய்யலாம்? நம்மட 2வது ஆட்சியிலேயே ஈரான இந்த காரணத்தை சொல்லி, அதாவது இந்த அணுசரி ஊற்றான் அந்த காரணத்தை சொல்லியே முடிவு கட்டலாம் என்று ஒரு பிளான் அவரிடம் இருந்தது போலவே நாம் யூகிக்கக்கூடியதாக உள்ள. சொன்னது போலவே இந்த ஒப்பந்தம் கேன்சல் ஆகணும்னே ஈரான் மறுபடியும் அணுசரி ஊட்டுதலை கட்டுப்பாடு இன்றி செய்ய ஆரம்பித்தார்கள். பின்னர் என்ன நடந்ததுன்னு சொன்னா, டொனால்ட் ட்ரம்புக்கு 2வது முறை, அடுத்த முறையே ஆட்சிக்கு வர முடியாம போயிட்டு அமெரிக்கா எலெக்ஷன்ல தோத்து போயிட்டார். அதனால ஈரானுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அடிக்கவும் பேலாது. இப்ப ஆட்சியில் அவர் இல்லை. இடையில யார் வந்தது? பைடன் வந்துட்டார். பைடன் வந்த பிறகு தான் என்ன நடந்தது? காசா பிரச்சனை எல்லாம் உக்கிரமம் அடைந்தது. பின்னர் மறுபடியும் இப்ப டொனால்ட் ட்ரம்ப் வந்திருக்கிறார். இந்த டொனால்ட் ட்ரம்பும் அவருக்கு பின்னால் உள்ள நிர்வாகம் எதிர்பார்த்தது போலவே இப்ப ஈரான் அணு சம்பந்தமான விஷயங்களை செஞ்சு வராங்க. ஆகவே இப்பதான் வெளிவந்து வலைக்கு வந்துட்டு சொல்லி ஈரானை போய் தாக்க ஆரம்பிச்சு டொனால்ட் ட்ரம்ப் வந்து மிகப்பெரிய ஏமாற்றத்துல மாட்டிக்கொண்டு தவிக்கிறாரு. அவர் நினைச்ச மாதிரி ஈரானை இப்போ ஒன்றுமே செய்ய முடியாம இருக்குது. டொனால்ட் ட்ரம்புடைய மிக பழைய வீடியோ ஒன்று நான் சமூக ஊடகங்களில் பார்த்தேன் சகோதரர்களே. அப்போது, அதாவது அவர் யங் காலத்திலே அவர் சொல்றார், நாம் ஈரானின் மீது நடவடிக்கை எடுக்கணும், எங்களது கண்கள் கொமைனி மீது இருக்க வேண்டும், அவர்கள் சர்வதேசத்துக்கு அச்சுறுத்தல் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் யங்கான காலத்தில், ரொம்ப யங் இல்ல, ஒரு 45-50க்கு இடைப்பட்ட வயசான காலத்தில் அவர் பேசுற அந்த காணொலி சமூக ஊடகங்கள் இருக்குது. அப்படி பார்க்கும் போது அந்த நேரத்திலே ஈரான் மீது அவர் குறி வச்சு தான் இருக்கிறார். ஆனா அவர் ஜனாதிபதியா வராரு இப்ப 70 வயசுக்கு பிறகு. அவர் அன்று யோசித்த கனவை இப்போது நிறைவேற்ற பார்த்தார். ஆனால் எலியோ மாட்டை இல்ல, எலியை பிடிக்க போனவனே இப்ப ஈரான்ட்ட மாட்டிக்கொண்டிருக்கிறான். இப்ப அமெரிக்காட கடைசி முயற்சியா இப்ப அமெரிக்கா என்ன செய்துன்னு சொன்னா, சீனாவுக்கு இப்ப டொனால்ட் ட்ரம்ப் வந்து உத்தியோகபூர்வ விஜயம் செஞ்சுக்கிறாரு. இப்ப சீனால போய், இன்று நீங்க நெருக்கமானால், ஈரானோட நெருக்கமானால், இத ராஜதந்திர அடிப்படையில் இந்த பிரச்சனையை முடிச்சுட்டாங்க, இந்த ஹோர்மோஸ் நிர்ணயை திறக்கிறதுக்கு ஈரானோடு நாங்க அனுப்பிய ஒப்பந்தத்துக்கு எப்படியாவது இந்த ஈரானை இணக்கப்பட செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி
சொல்லி இன்று டொனால்ட் ட்ரம்ப் வந்து பீஜிங்ல சீனாவுக்கு போய் சீனா ஜனாதிபதியோடு பேசிய விடயங்கள் தற்போது ஊடகங்கள்ல வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது இல்லாம என்ன பேசினார் சொன்னா, அந்த தாய்வானுக்கு நீங்க எதுவும் செய்யாதீங்களே, பாவம் பாவி தாய்வான், அந்த மாதிரி தாய்வானுக்கு நல்ல வாக்காளத்து வாங்கிக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப் வந்து சீனாவில் போய். ஆனால் சீனா என்ன சொல்லுச்சுதோ தெரியல. தாய்வான் தீவை பொறுத்தவரையில் சீனா சொல்லுது, இந்த தாய்வான் தீவு என்பது சீனாவுடைய இளமைக்குரிய தீவு, சீனாவுடைய தீவு அப்படின்னு தான் இன்று வரையும் சொல்லுது. அதனால அமெரிக்கா வந்து தாய்வானுக்கு அதிகமான ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்து வச்சுக்குது. இருந்தாலும் சீனா அவ்வப்போது தாய்வானை அச்சுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. என்று சொன்னா தாய்வானுங்கிறது ஒரு தனி நாடு மாறி போயிட்டு, உண்மையிலேயே சொல்ல போனா தாய்வான் வந்து சீனாவுடைய தீவு. அதற்கு மிகப்பெரிய வரலாறே உள்ளது. அது பற்றி தனியாக பேச வேண்டும். முக்கியமாக இந்த அமெரிக்க ஜனாதிபதி சீனாவுக்கு இன்று போய் பேசப்பட்ட விஷயம் இந்த ஈரானுடைய விஷயம் தான் பேசப்பட்டது. நீங்க தான் எப்படியாவது ஹோர்மோஸ் நீரிணையை திறக்கிறதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு பேசிக்கிறாரு. அந்த செய்தி இப்போது ஊடகங்களில் வந்திருக்குது. சரி சகோதரர்களே, இதுதான் இப்போது உலக அரங்கத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற மாற்றங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் முக்கியமான செய்திகளோடு சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் செய்தி அறிக்கைகள்.